செய்து ஒரு ஆண்மகனாக பிறக்கிறோம். 2000 பாவங்களை செய்து ஒரு பெண்மணியாக பிறக்கிறோம். அப்படி நாம் 2000 புண்ணியங்களை செய்து ஒரு ஆண்மகனாக பிறந்து 6 அறிவோடு மனிதனாக பிறந்திருக்கிறோமே. அப்படி பிறந்தாலும் 32 அபயமும் மனிதனுக்கு குறையாமல் பிறக்க வேண்டும். கூன் குருடு செவிடு பேடு இவை நீக்கி பிறத்தல் அரிது. அப்படி பிறந்தால் மட்டுமாகாது, தவமும் தானமும் தான் செய்தால் அரிது. மனிதனுக்கு இறைவனை வணங்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அவனே அவனே என்பதை விட சிவனே சிவனே என்று ஒரு 3 முறை சொன்னது யாரோ நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்கள் எல்லாம் தெரியாமல் ஒரு தவறு செய்து விட்டாலும் அது நீங்கிவிடும், விலகும். ஆமா, அப்படி இருக்க ஒரு ஆண்மகனாக பிறந்து இந்த மேடையில இந்த புண்ணிய சரித்திரத்துல எத்தனையோ மகான்கள் எல்லாம் ஆடிய இடம் இது. நடன சாலை என்ன சாதாரணமான இடம் கிடையாது. முதல் பெயர் நெடுசாலை, நடன சாலை என்று பெயர் வைத்து போய்விட்டார்கள். கவுண்டனூரை சேர்ந்த இந்த இரவு நேரத்தில் நிற்க வேணும் பெரிய தம்பி ஆசிரியராகப்பட்டவர் நடன சாலை அப்படி இந்த ஊருக்கு நடன சாலை என்று பெயரை வைத்தார்கள். இந்த நடன சாலைக்கும் இந்த நடராஜ பெருமானுக்கும் சேர்த்து மார்க்கண்டேயர் நதிகரோரும் அமர்ந்திருக்கும்படியான தில்ல நடராஜ பெருமானுடைய ஆலயத்திலே நான் இந்த வேடத்தை தரித்து நான் வந்திருக்கிறேன். நான் யார், என்னுடைய விளக்கம் என்ன, என்னுடைய விலாசம் என்பது விளக்கம் மக்களுக்கு புரியணும். சொல்லுங்கள் ஐயா. அதாவது இவ்வளவு சீரும் 120 போனா எப்படி சார்? 35 40 மிச்சம், 40 50 மிச்சம். சத்தை கிரேதா திரேதா துவாபுரி யுகம். யுகமோ 4. இந்த 4 யுகத்திலே முதலாக மாலாகி மகாவிஷ்ணுவாக, இரண்டாவதாக கிரேதாயுகம். கிரேதாயுகத்திலே அதாவது மாலாகிய மகாவிஷ்ணுவாக இருக்கிற போது ஆட்கள் அழித்தல் காத்தல் என்று சொல்ல முடியாத முத்தொழிலுக்கு அதிபராக நாங்கள் மும்மூர்த்திகள் பிறந்தோம். அப்படி மும்மூர்த்திகளாக இருந்து இந்த வேதம் என்று சொல்ல முடியான என்னுடைய உந்தி கமலத்திலே பிரம்மா தோன்றினார். அப்படி தோன்றுகிற போது இந்த வேதங்களை கொண்டு போய் பிரம்மா கையிலே கொடுக்க ருக்கி எஜி சமம் அதர்வனம் என்று சொல்லும்படியான 4 வேதங்களை பிரம்மதேவனிடத்திலே கொடுத்து, ஐயா 3 வேதங்களை பாராயணம் செய்ய வேண்டாம், 4வது வேதம் அதர்வன வேதம், அதை பாராயணம் செய்யக்கூடாது வேண்டாம் அப்படி என்று சொல்லுகிற பிரம்மதேவனாகப்பட்டவன் இந்த 4 வேதங்களை ஓதுகிற போது இந்த அதர்வன வேதத்தை ஓதினார். யாரு? அதர்வன வேதத்தை ஓதினார். அப்படி ஓதுகிற போது இந்த நாட்டின் வழியாக சோமுகாசுரன் தோன்றினார். ஏன்னா அந்த அதர்வன வேதத்தினுடைய அந்த அறிகுறியாக அதனுடைய பலனை காட்ட வேண்டும். சோமுகாசூரன் நாட்டின் வழியாக மூக்கின் வழியாக சோமுகாசூரன் பிறந்தார். சோமுகாசூரன் பிறந்து அந்த வேதங்களை களவாடி கடலிலே போய் குதித்தான். கடலிலே விழுந்தான். அப்போது பிரம்மதேவனாகப்பட்டவன் ஹரிஹரி நந்தா முகுந்தா கோவிந்தா நாராயணா பச்சை திருமேனியோடைய பரந்தாமா இந்த வேதங்களே ஆகப்பட்டதை சோமுகாசுரன் களவாடி கடலிலே குதித்து விட்டான். சாமி
நீங்கள் தான் காக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது சேல் கண்டை மீனாக அவதாரம் எடுத்து கடலிலே குதித்து அந்த வேதங்களை கொண்டு வந்தேன். என்ன அவதாரம்? மச்ச அவதாரம். இரண்டாவது இந்த கூர்மம் என்று சொல்லும்படியான வராக அவதாரம் எடுத்து எரணியாக்கவரை கொண்டு பிரகல்நாதனை காத்து நரசிம்ம அவதாரம் எடுத்தேன். பிரகல்நாதனை காத்து எரணியனை கொண்டு இது எல்லாம் முடிந்த பிறகு இப்போது நான் மூன்றாவது அவதாரமாக இந்த கிரேதா திரேதா துவாபரி என்று சொல்ல முடியான இந்த துவாபரி யுகத்திலே நான் கண்ணனாக ஜனித்திருக்கிறேன். அப்படி கண்ணனாக ஜெபித்து இந்த 10 அவதாரம் மூர்த்தியாக பிறந்து இந்த அவதாரம் கண்ணன் அவதாரம் எடுத்திருக்கிறேன். யாருக்காக? பாண்டவர்களை காக்க வேண்டும். பாண்டவருக்கு சகாயனாக வந்திருக்கிறேன். இந்த பூமி பாரத்தை தீர்க்க வேண்டும். பிரம்ம கபாலத்துக்கு உதிர சாதத்தை அளிக்க வேண்டும். அதனால இந்த யுகத்தை அளிக்க வேண்டுமையானால் நான் கண்ணனாக ஜனனம் எடுத்திருக்கிறேன். சிவஜெயம் எல்லுக்கு இருத்த நீர் வாய்க்கால் ஒளியோடு புல்லுக்கு வசிமான தொல்லுலகில் அப்படி நல்லார் ஒருவர் இருந்தால் அவர் பொருட்கள் எல்லோருக்கும் பெய்யுமா மழை. இன்னும் சென்னச்சந்திரமான நகரம் நகரத்தை சார்ந்த பெருமைக்குரிய அன்புக்குரிய நமது சகோதரராக விளங்கும் இன்னும் கிருஷ்ணப்பன் அவர்கள் சன்னசந்திரத்திலே சொந்த ஊர் சன்னசந்திரமாக இருந்தாலும் முக்கியமான ஒரு நடுசாலை. ஆமா, நடுசாலைக்கு நல்ல ஒரு பணியாற்றக்கூடிய அன்னார் கிருஷ்ணன் அவர்கள் பெருமையோடு விழாவில் கலந்து 200 வாடாமலர் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி கொடுத்திருந்த போதிலும் கூட்டம் குலையாமல் கொண்ட பூ வாடாமல் பிள்ளைகளுடைய கல்வியும் செல்வமும் பெருக வேண்டும் என்று சொல்லி இல்லாமல்ல இறைவனாக விளங்கும் செல்லை நடராஜ பெருமான வேண்டிக் கொள்கிறோம். அன்னவரால் அளிக்கப்பட்ட காலோடு கால் தட்டி கழித்து வரும் மக்களுக்கு பாலோடு அன்னம் பகிர்ந்து அளிக்கும்படியான அன்பு திருவாளர் முருகேஸ்வரர் ஐயா அவர்கள் ஓனர். ரைஸ் மில் ஓனர். ஐயா அவர்கள் ஆகப்பட்டவர் பணம் 500 வாடாமலராக கொடுத்திருக்கிறார். ஆமா, ஆதிசேஷன் சிரமம் 5, சிவபெருமானுடைய சிரமம் 5, பாண்டவர்களோ 5, ஒரு கை விரலோ 5. அவர் பணம் கொடுத்திருப்பதோ 50 கொடுத்திருக்கிறார். பணம் கொடுத்தா என்னைக்கு கொடுத்தாலும் கணக்கு போட்டுதான் கொடுக்கணும். சார் அங்க பாருங்க, அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட முருகேஸ்வரன் ஐயா அவர்கள் விழாவில் கலந்து பணத்தை கொடுக்க வேண்டும். இந்த மேடையில நமது பெயரை சொல்ல வேண்டும் என்று சொல்லி பெருநோக்கத்தோட பணத்தை வழங்கியிருக்கிறார். இல்லாவல்ல இறைவனாக விளங்கும் இந்த கைலாசமூர்த்தி தில்லை நடராஜ பெருமான் அவருக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் செய்யும் தொழிலும் மண்மேல வளர வேண்டும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். அன்னவரால் அளிக்கப்பட்ட படம் நாடு இதே பேட்டாப்னூர் சேர்ந்த கார்த்தி புயல் திருவாளர் கார்த்திக் ஐயா அவர்கள் கொடுக்கப்பட்ட பணமாகப்பட்டது. இதே கோயில் கொண்டிருக்கும் நடராஜ பெருமன் கொடுக்க எப்படி நாடகத்துக்கு வர வேண்டும், நாடக பின்னணி பார்க்க வேண்டும், நடராஜன் முகத்தை பார்க்கணும், நடராஜன் முகத்தை பார்த்ததை உண்டானால் ஏதாவது நமக்கு ஒரு அறிகுறி விடிந்தால் கிடைக்கும் என்று சொல்லி வந்து ஆலயத்திலே விழாவிலே கலந்து கொண்டு நடராஜ் கார்த்திக் அண்ணா கொடுக்கப்பட்ட பணமாகப்பட்டது. இதே கோயில் கொண்டு நடராஜன் பேர்கள் கொடுக்க நடராஜன் பக்கத்துணை இருக்க வேண்டும் சொல்லி நடராஜ பெரும் வேண்டுகிறோம். அவரால் கொடுக்கப்பட்ட பணமாகப்பட்டது நாடகம் சிலுக்கம்மா சேர்ந்த சிலுக்கம்மா கொடுக்கப்பட்ட பணமாகப்பட்டது. மகளாகிய விளங்கும் செத்து சிவந்த 4ஆவது சேர்ந்து நர்க்கத்திலே இருந்தாலும் சொர்க்கப்பதி அடைய வேண்டும் சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை செய்வோம். அவரால் கொடுக்கப்பட்ட நாடகம் பண்றதுக்காக சிவே ஜெயம். வெள்ளிக்கு விஜயன், சொல்லு கரிச்சந்திரன், தானத்திலே கர்ணவல்லல், மல்லுக்கு பீமன். அப்படி இருக்கும்படியான பெருந்தகை வல்லல் இந்த நெடுன சாலைமா நகரத்திலே பேரும் புகழும் வாய்ந்த அருமை அன்னார் என்னும் கஜேந்திரன் அவர்கள் எப்ப பாரு சிவபெருமானுடைய தொண்டர், சிவபெருமானுடைய பக்தர். எப்ப பாரு இந்த நல்ல நாள் என்னைக்கெல்லாம் சிவ பூஜை வருதோ அன்னைக்கெல்லாம் எங்க பாக்கலாம்னா கோவில்ல தான் பாக்கலாம். ஆமா, சிவபக்தராக விளங்கும் பெருமைக்குரிய அருமை அன்னார் என்னும் கஜேந்திர அண்ணா அவர்கள் அவங்க அப்பா இருந்தாரு.
அவங்க அப்பா இருந்தாரு, பெரியவங்க எல்லாம் இருந்தாங்க. டிக்கெட் கொட்டா போட்டுக்கும் போது பந்தல் போட்டு எல்லாம் பெஞ்சு அது இது மேடை மாதிரி போட்டு அந்த மேடையில் உட்காந்து டிக்கெட் 4 நாளான வசூல் பண்ணி நாடகம் ஆடினாங்க. அவங்க எப்ப இருந்தாங்களோ அவங்க தலையெடுத்தாங்களோ அப்ப இருந்து இந்த ஊர்ல நாடகம் 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 எங்க பாரு நாடகம் நாடகம் அந்த பூர்வீகம் ஆமா பழைய முறை தவறல வாழையடி வாழையாக வளர்ந்து கொண்டே வருகிறது. அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட என்னார் கஜேந்திரன் ஐயா அவர்கள் விழாவிலே கலந்து பணத்தை கொடுக்க வேண்டும், இந்த மேடையிலே நம் பேரை சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த மேடையிலே பேரை சொன்னதை ஆனால் அப்பனாக விளங்கும் கைலாசநாதர் தில்லை நடராஜ பெருமான் செவிட்டு கேட்பார் நேரத்திலே பணத்தை வழங்கியிருக்கிறார். அவருக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வத்தை கொடுத்து ஆழிய நலனை பல்லாண்டு பல்லாண்டு 1008 ஆண்டு வாழ்க என வாழ்த்துகிறோம். அன்னவரால் அளிக்கப்பட்ட முடிச்சா ஆமா அப்படி இருக்கிற போது இப்ப எல்லாம் முடிச்சு நான் பாண்டவர்களுக்கு தொண்டனாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அதனால இன்று நான் பாண்டவர்கள் சூதனால் பகடையாடி நாடு நகரம் எல்லாம் தோற்றி 12 வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து 13 கடித்து வந்தது. ஆனால் கண்குள்ள பிரகாரம் பிரதிபாகம் அப்படி என்று சொல்லி துரியோதனன் கட்டளையிட்டு 12 முடிந்து இந்த 12வது ஆண்டு எங்கும் கண்ணுக்கு நாட்டிலே இருக்க வேண்டும். யார் கண்ணுக்கும் தெரியப்படாது. 13 ஆண்டு அஜ்ஞாதவாசம் கழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கள் மறந்து வாழக்கூடிய நேரம். அப்படி வாழக்கூடிய நேரம் என்றால் அவர்களுக்கு அந்த வனத்திலே ஓராண்டு நாட்டிலே ஓராண்டு காலம் கழிக்க வேண்டும். அதுக்கு சரியான உணவு கொடுத்து அவர்களுக்கு என்ன வேண்டுமோ நம்மளுக்கு என்ன சைக்கிரம் பண்ணிருக்காங்க அதை போல பாண்டவருக்கு சைக்கிரம் செய்ய வேண்டும். அதனால் நான் பாண்டவரை பார்க்க வேண்டும். பாண்டவரை பார்க்க வேண்டும். ஆனால் அஸ்தாபுரம் என் தங்கையாக பாஞ்சாலி அழைத்து வேடத்தை மாற்றி குறைத்து உறவத்திலே நான் அஸ்தாபுரம் அனுப்பி வைக்க வேண்டும். அதனால என் தங்கையாக விளங்கும் பாஞ்சாலியை நான் அழைத்தேன் என்று குறைத்து உறவத்திலே குரல் கொடுக்கிறார். அதாவது நீ குறைத்தி வேடத்திலே வர வேண்டும். வா வா
கோயந்தா போனா, முருகா போனா, வாத்தியார் எங்களை போனா, புடமிட்டு போகுது. எல்லாமே வாங்க சார். வேலை பண்ணு. வாங்க சார். வா 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 சீக்கிரமா. வேஸ்ட் இருக்கு போது கையில வா. உட்காருப்பா. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் ஆ. சகோதரருக்கெல்லாம் வணக்கம். ஓய். இது வந்து இயற்கையான குருத்தி அல்ல, அல்ல. செயற்கையான குருத்தி. ஆமா. காரணம் என்ன? ஓய். அதாவது விதிவாசத்தை தெரிவதற்காக ஆமா. வேந்தர்களின் கட்டளை பிரகாரம் ஓய். இந்த அம்மன் ஆ. பாஞ்சாலி அம்மன் தான். ஆமா, ஆமா. இல்லைன்னு சொல்ல. ஓய். பாஞ்சாலி அம்மன் ஆ. அதாவது செய்த கொடுமையினால் ஆமா. வனவாசம் சென்று ஓய். குருத்தி உருவம் மாறி ஆமா. வந்து சந்தலை வாங்கி போர் வந்திருக்கிறார். ஆமா. இந்த அம்மன் வந்து ஓய். பாஞ்சாலி அம்மன் தான். ஆ. அதனால ஓய். அம்மனுக்கே இந்த மாதிரி என்ன ஆமா. நமக்கு எப்படி இருக்கும்? ஓய். இருக்காது. மழை பாய்ச்சா? அதே போல ஆ. இந்த அம்மன் பண்டாரம் இருக்கிறது. ஆமா. தங்களால் உள்ள பொருளை இந்த காணிக்கை அணிக்கலாம். ஓய். இல்லை என்றால் அந்த பண்டாரம் வைத்து அம்மாவை வைக்குவாங்க. ஆமா. எல்லாரும் வச்சுட்டு போறீங்கன்னாக்கா ஆமா. எந்த நோய் பிணி ஓய். எந்த உங்களுக்கு மன கஷ்டம் வந்தாலும் ஆமா. எல்லாம் நீங்கும். ஆ. எல்லாரும் எழுந்து காசு போடலாம். ஆமா. காசு போடாதாலும் ஆ. பண்டாரம் செய்யணும். கஷ்டம். ஆ
என்ன? போய் போய் ஒரு பொம்பளை ஒரு மரியாதை. ஆமா போ. ஆ? ஐயா கரண்டு ஆய். யார்? சண்டைக்கு ஆக்குறது நீ நம்மளுக்கு. அடிக்குது பாரு, அடிக்குது. இந்தப்பா ஆ? நீ ஊருக்கு அவனுன்னு அந்த ஆளுக்கு அந்த அம்மாவுக்கு தெரியாது. ஆ. நீ ஏழூர் நாட்டான்னு தெரியாது. ஆ, ஆ. அதனால வந்து நாட்டா இல்ல, நாட்டாம. நாட்டார் தான். ஏய், நாட்டார் இல்ல, நாட்டாமை நாட்டாம. ஏழூர் கவனம் ஆ. நாட்டாமை ஆ. நாட்டாமன்னு தெரியாது. ஆமா. ஆனா மொழிட்டாமன்னு தெரியும். முரட்டாமையா? ஏய், சாமி பீமண்டப்பள்ளி போய் நானு ஊருக்கு கவுண்டர் நீ யாருன்னு கேட்டா அப்புறம் காட்டுவாங்களா? சின்ன பிள்ளை கேட்டா கூட தெரியும். ஏய், எப்பாச்சு? மரியாதை. பத்திரம். என்னை பத்தி உனக்கு தெரியும்? தெரியும். ஏதோ நான் முன்ன பின்ன யாரா கொண்டு அது பார்த்ததுல வந்துருச்சுன்னு வச்சுக்க, அடி உனக்கு தெளிவா. இது யாரு? நமக்கு தான். ஆயா ஆயான்றாங்கப்பா. ஆயா என்ன பீதானே? ஆயிங்களா குழந்தைய தாளாடுறது. அப்படியே மம்மத்தாலோட ஐயா ஐயா ஆயா எனக்கு ஐயா கரண்டு. மறுபடியும் கரண்ட்ரே கரண்ட்ரே என்ன? நம்ம பாஸ் வந்து இந்த பாச. ஆமா. வந்து குறை பாச. ஆமா போ. அந்த அம்மா என்ன சொல்றா? பெரிய கவண்டர. அது எப்ப டீ கடைக்காரயா இவருக்கு ஒரு புல் பால் பண்ணு அப்புறம் பிஸ்கட் கூட நானே கொடுத்துறேன். பட்டனே கவண்ட்ரே ஐயா கரண்டு. கவண்டர. பல்லு பல்லு கவண்டரேன்றா. வதேசாமி வதேசாமி வதேசாமி. ஏய் என்னடா என்ன சொல்றதுயா? ஓய் வஜே சாமி வஜே சாமி கவண்டரேன்னு சொல்லும்போது அவன் சொன்னல அதே சாமி அதே சாமி அதே சாமி. டான்ஸ் கொடுத்தா போதும் வைக்க நான் பின்தாங்கிறது யாரு? அதே அதே நீ சொல்றதே. அதான் அப்படி. சரியா போய் சரியா போய். ஐயா இது என்னடா ஆமக்கா என்னடா ஆமக்காடாயே? ஓய் சரியா? என்ன அமுக்கு அமுக்கு அமுக்குன்றாங்க? அமுக்குனா என்ன வரும்? அம்முக்குறானே அந்த குழந்தைக்கு பேரு அமுக்குறது இல்லையா? அவங்க பாஸ். அவன் பாசம். சரி எல்லாம் நமக்கு என்ன போச்சு? நீ பண்ணவே கூட பக்கு போயிட்டேன். அப்படியே ஐயா ஐயா சாமி என்னடா சொல்லலாம் கோசா பானை ஆசது மிசிக்காடாயே? கரெக்டா சொல்லிட்டா நான் என்னன்னு பாத்தியா? என்னமோ மிஸ்கே மிஸ்கான்றா. யாரும் ஆசல மிஸ்கே. யாருக்கும் முடியாது. அந்த புள்ள மூத்தம் பேதான் குடிச்சுக்கிறா உன்னிட்டே எடுத்துக்கணும் வச்சுக்க தொடப்போம். உன்னை சாய்ங்க பண்ணி சொன்னதே நான் சொல்றேன். என்னது? குழந்தை புள்ள மூத்திரம் போயுது அது மறுபடியும் குடிச்சுக்க நல்லா இருக்கும். அப்ப அவன் அவ்வளவு கேவலமான என் மரியாதை என்ன? அந்த குழந்தை புள்ள மூத்த குடிச்சா இன்னும் ஞானம் வருமோ? ஏய் அப்ப நான் மூத்திரம் படிக்கிறேன். ஏப்பா மரியாதை